ஹாய் டாரி மிச்சல குட்டிங்களா. ஸோ நம்ம இதோட மிச்ச மாதிரிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். டேகே கார் ஓடி இருப்போம், திடீர்னு பிரேக்கை போட்டிருப்பான். சடன் பர்சனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிருப்பான். நம்ம இதோட முடிச்சிருந்தோம்ப்பா, அங்கே கறிக்குள்ளே போகலாம். நம்ம ஜேகே காரை விட்டு இறங்கிட்டு ஸோ அந்த பர்சனை பார்க்குறான். ஸோ அந்த பர்சன் சரியாக அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக்கு. ஸோ நம்ம ஜேகே அப்படியே பக்கத்தில் போகிறான். ஸோ பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பர்சன் யாருன்ட்டு. யோ நீ என்னையா இப்படி இருக்க அடி வாங்கி? ஜேகே டேய் அது நான் சொல்கிறேன்டா. யோ யோ என்னையா ஆச்சு? இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி பதட்டமாகிக்கிட்டு இருக்க? யார் உன்னை இந்த மாதிரி அடிச்சு போட்டது? யோ சொல்லியா உன்னையா? வேற யாரு? உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான். என்னது என் கேர்ள் ஃப்ரெண்டா? யோ என்னையா பேசுகிற நீனு? எனக்கு எங்கேயா கேர்ள் ஃப்ரெண்டு? லூஸா நீனு? அடி வாங்கி உனக்கு தெரிஞ்சல. இங்கே பாரு ஜேகே, எல்லாத்துக்கும் காரணம் உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான். என்னை அடித்தது இல்லாமல் இப்படி என்னை அடித்து போட்டு என்னை கேவலப்படுத்தியிருக்கா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் உன் ஆளை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அப்பா பயங்கர கோவத்தில் ஜேகிட்ட இந்த மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இங்கேயா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? லூசுத்தனமாக பேசாத. ஓ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? நட்டிக்காது ஜேகே. நீ நீ பொய் சொல்கிற, நட்டிக்கிற. நான் பொய் சொல்கிறேண்ணா? டேய் என்னையா பேசுகிற நீனு? நம்ம ஜேகே ரொம்ப குழப்பத்தில் இருக்கான். ஸோ அவங்க அப்பா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே குழப்பமாகவும் இருக்குது, கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. என்ன பேசுகிறான் அப்பாங்காரன் அப்படி குழப்பத்திலே இருக்கான் ஜேகே. ஸோ கரெக்டாக ஒரு பர்சன் அப்படியே கை தட்டிட்டு வராங்க. ஸோ ஜேகேவும் பார்க்குறான். என்ன ஜேகே, மிஸ்டர் ஜியான் ஜேகே எப்படி இருக்கீங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ ஜேகே பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு. ஏய் நீயா? ஏண்டி இப்படி பண்ண? ஏய் என் அப்பங்காரண்டி, உன் அப்பந்தான். நான் இல்லைன்னா சொன்னேன். இதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? நீ தான் வேணும். ஆனால் நீ வேற பொண்ணு கூட அப்படியே வேற லெவலில் டூவேட் பாடிக்கிட்டு இருக்க போல. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன் நான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏய் நடி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரியே எங்கள் அப்பனை விட்டுரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, புரியுதா? இதுக்கப்புறமும் நீ பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அசிங்கமாகவே இல்லையாடி? எத்தனை தடவை சொன்னேன்? இங்கே பாரு, எனக்கு லவ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேனா இல்லையா? திரும்ப லவ் பண்ணு நாய் மாதிரி பின்னாடி சுற்றி வர உனக்கு வெக்கமாக இல்லை? எத்தனை தடவை கழுவி ஊற்றினாலும் உனக்கு ஒருவே வராதாடி சொல்லி. ஸோ ஜேகே அந்த பர்சனை பயங்கரமாக போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு ஈவல் ஸ்மெல் பண்ணிட்டு, டார்லிங் எனக்கு நீ எத்தனை தடவை திட்டினாலும் அடித்தாலும் ஏன் பனிஷ்மெண்ட் கூட கொடுத்தா கூட ஓகே என் ஜேகே டார்லிங், என்னோட டார்லிங் தானே அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். ஆனால் நீ வேற பொண்ணு கூட. கார்த்திகா வார்த்தையை அளந்து பேசு. என்ன ஜேகே கோவம் வருதா? எனக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த பொண்ணு கூட இருக்கும் போதெல்லாம்? எனக்கு எவ்வளோ கோவம் இருந்திருக்கும். இவனுக்கு இப்படி சொல்லும் போதே இப்படி உனக்கு கோவம் வருதுன்னா அதை நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் உன் மேலே. தான் வேறு வழி இல்லாமல் ஸோ உங்கள் அப்பா மேலே என் கோவத்தை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கேன். உன் மேலே காட்ட முடியாமல் உன் அப்பா மேலே காட்டிக்கிட்டு இருக்கேன். மட்டும் இல்லை டாடி, நீ வேலை பார்க்குற உன்னோட ஆஃபீஸை கூண்டோடு அழிப்பேன், உன் அப்பனையும் அழிப்பேன், உன் ஃபேமிலியும் அழிப்பேன், உன் லவ்வரையும் போட்டு தள்ளுவேன். என்ன நினச்ச ஜேகே? என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணாலும் அதெல்லாம் பொறுத்துட்டு போயிடுவேன்னு நினச்சிருக்கியா? நான் அப்படிப்பட்டவ இல்லை ஜேகே. ஸோ நீ யோசிச்சிருக்கணும், நீ யோசிக்கலை. ஆனால் இனிமேல் இதுக்கப்புறம் நீ என்கிட்டேருந்து சென்னைக்குமே தப்பிக்க முடியாது. கூண்டோட எல்லாரையும் துட்டிக்க கொள்ளுவேன் உன் கண்ணு முன்னாடியே ஜேகே. வெயிட் அண்ட் சீ டாடி. ஸோ கார்த்திகா அவ்வளோ கோவத்தில் ஸோ ஜேகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா செம்மையாக கோவம் வருது. அப்படியே இரிட்டேட் ஆகுறான். அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான் கார்த்திகாவையே. என்ன டாடி கோவம் வருதா? இரிட்டேட்டாக இருக்கா?
கார்த்திகா, இது நம்மளுக்குள்ள விஷயம். ஸோ நம்மளே பேசி முடிச்சுக்கலாம். இதில் எதுக்கு என் அப்பனை இழுக்கிற? ஓ, உன் அப்பனை இழுத்து அவ்வளோ கோவம் வருதா ஜேகே? இதுதான் எனக்கு வேணும் ஜேகே. நீ ஒவ்வொரு நிமிஷம் நீ துடிக்கிறத நான் பார்க்கணும், நான் ரசிக்கணும் என் கண்ணால். கார்த்திகா அவ்வளோ கோவமா சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஜேகே கிட்ட. ஸோ ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. ஜேகே கார்த்திகா பார்த்துட்டு, கார்த்திகா நீ ரொம்ப தப்பு பண்ணுற, ஒழுங்கு மரியாதை என் அப்பனை விட்டுரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இல்லைன்னு நினச்சிக்கோயேன் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஸோ உன்னை ஃப்ரெண்டாக கூட இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், அந்த ஃப்ரெண்டை கூட நீ அழிச்சிடாத, புரியுதா? ஓ, நான் ஃப்ரெண்டா உனக்கு? நான் உனக்கு ஃப்ரெண்டா ஜேகே? நான் உனக்கு ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திக் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. கன்னை எடுத்து லோட் பண்ணி ஸோ ஒரு பர்சனை ஷூட் பண்ணிடுறா. ஸோ ஜேகே அப்பா ஷூட் பண்ணிடுறா. ஸோ ஜேகேக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. ஏ ஒத்தா என்னடி பண்ண மயிறு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம். கார்த்திக் கண்ணத்தில் சப்புன்னு ஒரு அறதான். ஜேகே அவங்க அப்பாவை தான் போய் பார்க்குறான். பார்த்தா அப்படியே செம்ம ரத்த வெள்ளத்தில் இருக்கார். ஸோ நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருக்காரு, ஃபுல்லாக பிளட்டு. ஸோ ஜேகே பக்கத்தில் போயிட்டு, அப்பா ஒன்றும் இல்லை, ஏய் நான் சும்மா விட மாட்டேன்டி கார்த்திகா, எதிரி நீ தாண்டி, தொட்டிக்க இதே மாதிரி சாவட்டிக்கிறேன்டி, ஷூட். அப்போ நான் என் கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டல, ரெடி, நான் சாவட்டிக்கிறேன். கார்த்திகா நீ ரொம்ப வருத்தப்படுவ, நீ ரொம்ப எல்லையும் மீறிட்டடி, உன் சாவு என் கையில் தாண்டி. ஓ, ஏன் சாவு உன் கையிலையா ஜேகே? பார்க்கலாம் யார் சாகுறான்ட்டு. நீ சாகுறியா என் கையால்? இல்லை நான் உன் கையால் சாகுறேன்னா நானும் பார்க்குறேனே. நீயா நானும் பார்த்துடலாம் ஜேகே. டேடி சீக்கிரமாக போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்து விடுங்க டேடி. உங்கள் அப்பா உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது, மேலே போய் சேர்ந்துட போகிறாரு. எங்கனால் லோ பண்ணி ஒரே ஒரு ஷூட்டிங் தான் பண்ணேன், அதுக்கு இவ்வளோ ரத்தம் போகுமா? பரவாயில்லையே, சீக்கிரம் போய் டேடி சீக்கிரம் என் மாமனார் போயிட்டு சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருங்க, இல்லைனா அவர் இறந்துருவார். அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் நானும் ஃபீல் பண்ணுவேன். என்ன ஜெயே வலிக்குதா? உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஷூட் பண்ணதே உனக்கு இப்படி வலிக்குதுன்னா நீ பண்ண காரியத்துக்கெலாம் எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். அனுபவி ஜேகே, வேறு வழி இல்லை டேடி, நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் துடிக்கிறத நான் பார்க்கணும், நீங்கள் அழுகிறத நான் பார்க்கணும், நீங்கள் புலம்புறத நான் பார்க்கணும், எல்லாத்தையுமே நான் பார்த்துடணும், ஓகேவா? நான் வந்த வேலை டேடி முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், பாய் டேடி. ஸோ கார்த்திகா இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவும் சைக்கோ மாதிரியும் பேசிட்டு கிண்டலாக பேசிட்டு வாட்டுக்கு போயிடுறா. ஸோ ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. ஜேகே அவங்க அப்பாவை தான் பார்க்குறான். அப்பா ஒன்றும் இல்லைப்பா, இதோ நான் இப்போவே ஹாஸ்பிட்டலில் போய் ஒன்று சேர்க்குறேன். இல்லை வேணாப்பா, வேணாம் சொல்கிறீங்க, நீ என்னை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா கூட அவன் என்னை சும்மா விடுவேன்னு நினச்சியா? அங்கேயும் என் உயிரை எடுத்துருவான். அதுக்கு நான் என்னோடய உயிரை கையாலேயே முன்னாடி என் உயிர் போனால் கூட எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஓகேப்பா, இந்த மாதிரி அடிப்பட்ட இந்த காயத்தோட ஸோ அப்படியே ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஜேகிட்ட நான் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்னப்பா பேசிடுங்க, நான் என்னதான் உங்கள் மேலே கோபமாக எனக்கு உங்கள் மேலே நிறைய பாசம் இருக்குது, ப்ளீஸ். ஜேகே அப்படியே அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க அப்பா கிட்ட. ஸோ அப்பா அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே கண்ண முடிகிறாரு. ஸோ ஜேகேக்கு அவ்வளோதான். ஜேகே அவங்க அப்பாவை ஹக் பண்ணி சமாளித்துட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக சுகா காரை விட்டு இறங்கிட்டு ஸோ அப்படியே ஜேகே பார்க்குறான். ஸோ அப்படியே பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிடும். ஸோ சுகா ஏதாவது இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சுகா எதுக்கு செம ஷாக்கானா? ஸோ ஜேகே அடுத்து என்ன பண்ண போகிறான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். திங்களா ஃபீஸ் அரங்க பாய்.